இன்னைக்கு சக்கரைங்கிறான், சக்கரை நோக்கி இந்தியா கேபிட்டல்ங்கிறான். எங்க பார்த்தாலும் இந்த ஆவாரம் செடி இருக்குது. ஆவாரம் பூவை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுல கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு தேன் அல்லது கருப்பட்டியா கலந்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஆயிடுச்சு. ஆவாரம் பூ டீ. அது சர்க்கரையை குறைக்குது. துளசிய தண்ணியில போட்டு கசாயமாக்கிட்டு அதுல 2 ஏலக்காயை தட்டி போட்டு அதுல இந்த கருப்பட்டியா கலந்துட்டீங்களாக்கும் உங்க நுரையீரல் இருக்கிற சளிகளி எல்லாதும் போகுது. ஊர்ல எல்லாம் காய்ச்சல் வந்தாலும் காய்ச்சல் குணமாகுது. எங்க பார்த்தாலும் ரோடோரத்துல கால்ல மிதிப்படுது நெருஞ்சியும் கண்ணு போல செடியும். அதுல 2லயும் சூப்பு வச்சு 2 வெள்ளங்காய பல்லு 2 வெங்காயத்தை துண்டு துண்டு அரிஞ்சு போட்டு கொஞ்சம் மிளகு சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி போட்டு போட்டீங்கன்னா அருமையான சூப்பு எல்லாரும் குடிக்கலாம். காலில் மிதிப்படும். தேடி போன மொழியே காலையில் பட்டது. சிறுநீரகம் சுத்தமாகுது. என்ன பெரிய இருந்தாலும் கல்லு கரைஞ்சி 7 நாள்ல வெள்ள வருது. அதனால நம்முடைய மூலிகைகள் இருக்க இத நம்ம உணவாவே மாத்திடுறது. சிறுநெறிஞ்சிய பழகிட்டு வந்து அந்த இலையிலையா கிள்ளி அதை வச்சே ரசம் வச்சிடுறது. தூதுவளைய வெட்டி போட்டு ரசம் வச்சிடுறது. மொசுக்கைய வெட்டி போட்டு ரசம் வச்சிடுறது. அதுல உடம்புல இருக்கிற உபாதையெல்லாம் போயிட்டே இருக்குது.